கிணறு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே பக்கத்து நாட்டு மன்னரான முகமது தத்தா அப்படின்ற ஒரு மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுக்கிறாரு. அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட மன்னர் ராணா வீர் சிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றாரு. கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கிணறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டணும், மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இதை கட்டி முடிச்சிங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னர் அந்த ராணி கிட்ட போயிட்டு நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நம்ம கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி அங்கே வணங்கி அதே கிணறுல விழுந்து வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வாய்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கோம். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். ஸோ அப்படியே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ்க்கு வந்துருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே அகமதாபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடலாஷ் வெல் அப்படின்ற ஒரு ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ வந்துருக்கோம். உள்ளே போனால் அந்த பழைய காலத்து கிணறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே மேலே ஒரு டெம்பிள் இருக்குது, அதுக்கு பின்பக்கமாக வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த வெல்லுக்கு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 25 ரூபா கொடுத்து வாங்கி கீழே போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக உள்ளே போகலாம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடலாஜ் ஸ்டெப் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு கிணறு தான். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிக்காக கட்டக்கூடிய கிணறை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு கிணறு. இந்த கிணறுக்கு கீழே அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கட்டு மூலயமா நடந்து போயிட்டு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டடக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த அந்த நீர் மேலாண்மை, அப்போ இருந்த அந்த கட்டடக்கலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃப்ளோர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே படிக்கட்டு வழியாக இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இறங்கும். சம்மரில் கீழே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது தண்ணியோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்குவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடலாச்சி இந்த ஸ்டெப் வெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போயிட்டு எப்படி இருக்குது, இந்த ஸ்டெப் வெல் கட்டுறதுக்கு என்ன காரணம், ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க டைரெக்டாக உள்ளே போகலாம். கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்புகளுக்கு போகிற வழி. இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா இறங்குவோம். கீழே போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதில் கட்டிடக்கலையை பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே சமயம் இந்த ஸ்டெப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் 2 பேரோட கட்டிடக்கலையும் கலந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கும் ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ வாங்க கீழே இறங்கி போயிட்டு அந்த ஸ்டெப் வெல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறுக்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே படிக்கட்டு மாதிரி இறங்கி போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி நிறைய அந்த கட்டடக்கலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் ஏறி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முன்ன காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்க படிக்கட்டு இந்த இடத்துலலாம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அப்படியே யோசிச்சு பாருங்கள், அந்த பாகுபலி அந்த மாதிரியான படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி படிக்கட்டில் உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற மாதிரியும் தண்ணி பிடிக்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன் இருக்கும். அது அப்படியே இதில் தண்ணி இருந்து அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா இமேஜின் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்புகளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூண் மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ஒரு கிணறு இருக்குது. நார்மல் கிணறு எப்படி சர்க்கிள் ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற தண்ணி
வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது ஸ்டெப்புகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான அந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கி ஏறியும் இருக்கும். தண்ணி நிறைய இருக்கும்போது மேலே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிப்பாங்களாம். ஸோ அதுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா அது சர்க்கிளாக போட்டு மூடி வச்சுருக்காங்க. தண்ணி குறைய வந்து பார்த்திங்கன்னா உள்ளிருந்து இறங்கி படிக்கட்டு வழியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆர்ச்சி எல்லா இடத்துலேருந்தும் தண்ணி பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே போகலாம். கீழே போய்ட்டு அந்த கிணறு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க டைரெக்டாக உள்ளே போகலாம். கைஸ், நான் மேலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 5 ஃப்ளோர் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா கிணறு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி 5 ஃப்ளோர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு. இந்த தண்ணியோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதிகரித்து இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த தூண் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருந்ததுக்கான அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தூண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சு இருக்குது. அந்த பாசியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இங்கே இருக்க தண்ணி இது வரைக்கும் ஃபுல்லாகும். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல்லாகும், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணறு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சென்டர் பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கிரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. அந்த கிரில்ல இருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்தே எடுத்துக்கலாம். ஒருவேளை தண்ணி குறைஞ்சிது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி படிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மட்டும் ஒரு கிணறு இல்லை, அதே சமயம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு கிணறு இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரில. அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரியை வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இந்த கிணறு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கிணறு உருவாகிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட 500-600 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குஜராத்தை வந்து பார்த்திங்கன்னா ராணா வீர் சிங் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ஊர் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் மக்களோட தாகத்தை தீர்க்கணும், அந்த தண்ணி பஞ்சத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவெடுத்து அவர் உருவாக்கலாம் அப்படின்னு இருந்த இந்த கிணறு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வாவ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேரை வாவ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வெல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மக்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு கிணறை கட்டணும்னு வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறாரு. அந்த கிணறை கட்டவும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே பக்கத்து நாட்டு மன்னரான முகமது தத்தா அப்படின்ற ஒரு மன்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா போர் தொடுக்கிறாரு. அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோட மன்னர் ராணா வீர் சிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா கொல்றாரு. கொன்னதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா நின்றுடுது. அவரோட ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்து ராணா வீர் சிங் மன்னர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாரு. இறந்து போனதோட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வந்து பார்த்திங்கன்னா அவரோட மனைவி ருத்ரா தேவியும் வந்து பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஸோ அந்த ராஜாவை வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ண போகிறாங்க. அப்போ அவரோட மனைவி ருத்ரா தேவியும் வந்து பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறுறதுக்காக வந்து
பார்த்திங்கன்னா முடிவெடுத்து அதுக்காக போகிறாங்க. அப்போதைக்கு அந்த நாட்டோட மன்னராக இருந்த ஸோ முகமது தத்தா வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ ருத்ரா தேவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ருத்ரா தேவி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கிணறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டணும், மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இதை கட்டி முடிச்சிங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ருத்ரா தேவி சொன்னபடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னர் அவசரமாக இந்த கிணறை வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கிறாரு. ஸோ நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து முஸ்லீம் அந்த ரெண்டுத்தோட அந்த கட்டிடக்கலையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மன்னர் ஹிந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்மளோட கட்டடக்கலையோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறை கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் முஸ்லீம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கட்டடக்கலையை சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறை கட்டி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருப்பாங்க. அதனால தான் ஹிந்து முஸ்லீமோட கட்டடக்கலை இணைச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னர் அந்த ராணி கிட்ட போயிட்டு நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நம்ம கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணி அங்கே வணங்கி அதே கிணறுல விழுந்து வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. ஸோ இறந்ததோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராஜா ஆசைப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ராணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ராணி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க. அதே சமயம் நாட்டு மக்களுக்காக இந்த ராணி என்ன செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணறை கட்டி முடித்தா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த கிணறை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவரோட கணவனோட வந்து பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறுற அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறுலேயே வந்து பார்த்திங்கன்னா விழுந்து அவங்க இறக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வருது. இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பல கிணறு வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் இருக்குது, அதே சமயம் இந்த குஜராத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு மேலே போயிட்டு மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க டேரெக்டாக மேலே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ மேலே பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அழகாக இருக்குது. ஒரு வீட்டோட மொட்டை மாடி மாதிரி இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு இந்த மாதிரி ஓப்பன் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு வேளை மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா ஆளு காலி. அதனால வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் நிறைய பேர் வரதுனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுருக்காங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இடத்துல மட்டும் மூடி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்லேயே விட்டுருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா அந்த கிணறு கீழே இருந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே கிணறு வந்து பார்த்திங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள், மேலே மூடி இருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான், இதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5வது ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. அதுக்கு கீழே தான் கிணறு இருக்குது. அப்படியே யோசிச்சு பார்த்துங்க, ஒரு 5 அடி மாடி வீடு, கீழே தண்ணி இருக்குது, இது 5வது மாடி, இது வரைக்கும் தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா நான் இன்னொரு கிணறு சொன்னேன் பார்த்திங்கன்னா அது அங்கே இருக்குது. வாங்க டேரெக்டாக அங்கே போகலாம், அந்த கிணறு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒருவேளை இதை விட அது கொஞ்சம் ஆழமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கடைசியாக வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா, சுற்றி பயங்கரமாக இருக்குது. அந்த கிணறு ஃபுல்லாக இது வந்து சின்னதாக ஒரு கிணறுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய பில்டிங் ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் ப்ரோ மெயின் கிணறுன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிணறு நினைக்கிறேன். ரொம்ப ஆழமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிணறு. இந்த 2 கிணறு வந்து பார்த்திங்கன்னா இணைக்கிற விதமாக அங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இந்த பில்டிங்கு. இங்கேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்குது. இது கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. மக்களுக்காக இங்கே தண்ணி பஞ்சத்தில் இருக்காங்க. ஸோ அப்படி இந்த இடத்த கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சுருக்காங்க அந்த ராணி. அதே சமயம் இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கொடுத்துருக்காங்க கீழே போகிறதுக்கு, இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிணறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுக்கு இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இது முழுக்க தண்ணி இருந்துருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.